நாங்க தொழிலுக்கு அந்த நின்ற இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் அடைஞ்சு வந்தா எவ்வளவு பேர் இருக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கு. அவைக்கு இப்ப சாப்பாடு உண்டு. இப்ப நாங்க சங்கத்தால முள்ளிவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்கின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது முள்ளிவாய்க்கால் கடற்கரை அண்டிய பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட கடற்கரையில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் வந்து ஒரு படகு ஒன்று வந்து நின்றுருக்குது. இன்னொரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அந்த முல்லைத்தீவு இருக்கிற மக்கள் வந்து படகுல போய் பார்க்குறாங்க. பார்த்த நேரத்தில் அவங்க வந்து எல்லாருமே வந்து மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கர்ப்பிணி பெண்கள், சின்ன பிள்ளைகள்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு மயக்கமான சூழ்நிலையிலே வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய மக்கள் வந்து கதைக்கிறாங்க. யார் நீங்கள், எங்கே என்னத்துக்காக இல்லை நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டபோது அவங்கள கதைக்கிற மொழி எல்லாமே வந்து வேறையாக இருக்கின்றது. இப்போ பிறகு எந்த நாடு, எங்கே வேறு நாட்டிலேருந்து வாரீங்களான்னு சொல்லி கேட்கின்ற போது நாங்கள் மியான்மர்லேருந்து வாரோம், அகதிகளாக வந்துக்கிறோம்னு சொல்லி. அப்போ அவங்க இந்த நாட்டுக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்லியே தெரியாத அளவுக்கு வந்து இருக்குது. அவங்களுடைய கதைக்கு இல்லாத சூழ்நிலை கூட ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எல்லாருமே வந்து ஒரு மயக்கமான நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு உடனடியாக வந்து அந்த கடத்தொழிலாளர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு, தண்ணி எல்லாம் வந்து கொண்டே கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த தண்ணியை கூட குடிக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலைகள் வந்து இருக்குது. அப்போ இவங்க வந்து உரிய சம்மந்தப்பட்ட போலீஸாருக்கு, நேவிக்கு எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அழைச்சி அவங்கள வந்து போய் பார்க்கின்ற போது எல்லாருமே வந்து முழுவதுமாக இயலாமல் இருக்கிறாங்க. அவங்க இப்படியே திருகோணமலைக்கு போக போகிறதாக வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கின்ற போது அவங்கள வந்து இப்படியே விட்டால் எல்லாருமே வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால அவங்கள வந்து கரைக்கு எடுத்து, முல்லைத்தீவு வட்டாப்பட கரைக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சைகள் வந்து வழங்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்து பேச்சுக்கள் வந்து போய்கொண்டிருக்கிறது. அப்போ இனி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த சம்மந்தமான வீடியோ பதிவுகளை வந்து இணைக்கிறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது தொடர்பில் இன்னும் சில காணொளிகள் வந்து கிடைக்கப்பெற்றால் அது தொடர்பில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவு தருவேன். தொடர்ந்து பாருங்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான, இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவு செய்து எங்கள் அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான, சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கோ திருவண்ணாமலை போட் அடைகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, அந்த பிரச்சனை கதைச்சிட்டு. ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம். கையோடுங்க
ஆனா ஆனா என்ன செய்தி இது காலமா நாங்க தொழில் கண்டு நின்ற இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் அடைஞ்சு வந்த அப்புறம் எவ்வளவு பேர் இருக்கிறான் இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கு. இருக்கிறேன் அவைக்கு இப்ப சாப்பாடு உண்டு இப்ப நாங்க சங்கத்தால உள்ளாக்கல் மேற்கு வளர்மதி கடத்தோட சங்கத்தால சரி அங்க படகுல போறதுக்கு அனுமதி இருக்குது ஒரு அனுமதி எங்க சங்க முடிவோட போறோம். அதுக்கேற்ற நேவியும் பொழுது நிக்கணும் தயாராக சாரா பார்த்து ஒண்ணு அதுக்கேற்ற பிஹெச் மேல வந்திருக்கணும். ஆக்களை காப்பாற்றி பொட்டுக்கள் கிடக்கிற நடவடிக்கை பார்த்து கொண்டு சாப்பாடு கடற்படையில இருந்து மீனவர் சங்கம் கை விடுங்க எல்லாரும் ஆனா ஆனா என்ன செய்தி இது காலமா நாங்க தொழில் கண்டு நின்ற இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் அடைஞ்சு வந்த அப்புறம் எவ்வளவு பேர் இருக்கிறான் இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கு. இருக்கிறேன் அவைக்கு இப்ப சாப்பாடு உண்டு இப்ப நாங்க சங்கத்தால உள்ளாக்கல் மேற்கு வளர்மதி கடத்தோட சங்கத்தால சரி அங்க படகுல போறதுக்கு அனுமதி இருக்குது ஒரு அனுமதி எங்க சங்க முடிவோட போறோம். அதுக்கேற்ற நேவியும் பொழுது நிக்கணும் தயாராக சாரா பார்த்து ஒண்ணு அதுக்கேற்ற பிஹெச் மேல வந்திருக்கணும். ஆக்களை காப்பாற்றி பொட்டுக்கள் கிடக்கிற நடவடிக்கை பார்த்து கொண்டு